வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காதல் திருமணம் செய்த பெண் காவல் நிலையத்தில் புகார். பெற்றோரால் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் மீண்டும் அதிகரிக்கும் வெயில். வெப்பத்தின் தாக்கத்தால் மக்கள் அவதி. சிறுமிக்கு பாலியல் தொல்லை. போக்சோவில் லாரி டிரைவர் கைது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி 1997ஆம் ஆண்டு முதலில் வாங்கிய அம்பாசிடர் காரில் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனுடன் நகர பகுதி முழுவதும் பயணம் செய்தார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சிறுவயது முதலே ஒரு வாகன பிரியர். சட்டமன்ற உறுப்பினராக தனது அரசியல் பயணத்தை துவங்கியது முதல் அமைச்சர், முதலமைச்சர், NR காங்கிரஸ் கட்சி தலைவர், மீண்டும் முதலமைச்சர் என இந்திய அரசியலில் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருந்தாலும் எப்பொழுதும் இருசக்கர வாகனத்தில் அதிகம் செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். அதனால் கடந்த மார்ச் மாதம் தனது பழைய யமகா RX 100 பைக்கை புதுப்பித்தார். மேலும் அந்த பைக்கில் வந்துதான் தற்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான தனது வாக்கினை செலுத்தினார். இந்த நிலையில் கடந்த 1997ஆம் ஆண்டு அவர் முதலில் அம்பாசிடர் கார் வாங்கி பயன்படுத்தி வந்துள்ளார். பின்னர் நாளடைவில் புதிய ரக கார்கள் வர அதனை வாங்கி பயன்படுத்தி வந்தார். இதனால் அம்பாசிடர் கார் ஓரம் கட்டி அவரது வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. பல வருடங்களாக கார் உபயோகிக்காமல் நின்றிருந்ததால் பழுதாகி மிக மோசமான நிலையில் இருந்துள்ளது. இதனை கண்ட அவர் அதனை விற்கவோ அல்ல அப்புறப்படுத்த மனமில்லாமல் அதனை புதுப்பிக்க அவரது உதவியாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அதன்படி காரை தூத்துக்குடியில் உள்ள ஒரு பணிமனையில் கடந்த 10 மாதங்களுக்கு முன்னர் சீர் செய்ய அனுப்பி வைத்திருந்த நிலையில் தற்போது அக்கார் சீர் செய்யப்பட்டு புது பொலிவுடன் முதலமைச்சர் இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இச்செய்தியினை செய்தித்தாள் மற்றும் ஊடகங்கள் மூலம் அறிந்து கொண்ட புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு அவரது செல்போனில் தொடர்பு கொண்டு, அண்ணா, தாங்கள் அம்பாசிடர் காரை புதுப்பித்து உள்ளதாகவும் செய்தி அறிந்தேன். அதில் உங்களுடன் ஒருமுறை புதுச்சேரியில் பயணம் செய்யலாமா என கேட்டுள்ளார். துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டதின்படி தனது இல்லத்தில் இருந்து புதுப்பிக்கப்பட்ட அம்பாசிடர் காரில் புறப்பட்டு ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்த முதலமைச்சர் ரங்கசாமி அங்கு துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனுடன் சிறிது நேரம் ஆலோசனை செய்துவிட்டு பின்பு இருவரும் காரின் பின்பக்கம் இருக்கையில் ஒன்றாக அமர்ந்து நகர பகுதியான காந்தி வீதி, நேரு வீதி, ஆம்பூர் சாலை, செஞ்சி சாலை மற்றும் கடற்கரை சாலை வழியாக மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு வந்தனர். ஆளுநரும் முதலமைச்சரும் ஒன்றாக புதுப்பிக்கப்பட்ட அம்பாசிடர் காரில் புதுச்சேரி நகர பகுதியில் வலம் வந்ததை மக்கள் வியந்து பார்த்தனர். புதுச்சேரியை அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் அமைந்துள்ள உலகிலேயே மிக உயரமான 72 அடி மகா பிரத்யங்கரா காளி கோவிலில் உலக நன்மை வேண்டி அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்திக்காக 1008 லிட்டர் தயிர், பால் உள்ளிட்ட 108 அபிஷேக பொருட்களை கொண்டு இடைவிடாது 24 மணி நேரம் நடைபெற்ற அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் உலகிலேயே மிக உயரமான 72 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ மகா பிரத்யங்கரா காளி கோவில் அமைந்துள்ளது. இங்கு 16 அடி உயர ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் சன்னதியும் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் அக்னி வெயிலின் கோர தாண்டவத்திலிருந்து மக்களை காத்ததற்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும், வெயிலின் தாக்கம் குறைந்து மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் உலக நன்மை வேண்டியும் அக்னி வெயில் நிறைவடையும் நாளன்று 24 மணி நேரம் இடைவிடாது தொடர் அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டும் 24 மணி நேரம் இடைவிடாது தொடர் அபிஷேகம் ஆலய பீடாதிபதி நடாத்தூர் ஜனார்த்தன சுவாமிகள் தலைமையில் அதிகாலை 5 மணிக்கு துவங்கி இன்று புதன்கிழமை காலை 6 மணி வரை தொடர்ந்து நடைபெற்றது. இதில் 1008 லிட்டர் தயிர், பால், 1008 கிலோ வண்ண மலர்கள், 1008 இளநீர், 1008 எலுமிச்சை பழம் மற்றும் 108 லிட்டர் தேன், 108 லிட்டர் எண்ணெய்,
பன்னீர், கரும்புச்சாறு, நெய், கங்கை நீர் மற்றும் 108 கிலோ மஞ்சள், குங்குமம், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட 108 அபிஷேக பொருட்களை கொண்டு தொடர்ந்து நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் நேற்று மீண்டும் வெயில் 100 டிகிரிக்கு மேலாக பதிவானது. புதுச்சேரியில் கடந்த பிப்ரவரி மாதத்தில் இருந்து வெயில் தாக்கம் அதிகரித்துள்ளது. மார்ச், ஏப்ரல் மாதங்களில் 100 டிகிரி வரை வெப்பம் பதிவானது. மே 4ஆம் தேதி துவங்கி 28ஆம் தேதி வரை கத்திரி வெயில் அடித்தது. இதற்கிடையே வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கடந்த வாரம் புதுச்சேரியில் லேசான தூறல் மழை பெய்தது. இதனால் வெயில் தாக்கம் குறைந்து இதமான சூழல் நிலவியது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் புதுச்சேரியின் வெப்பநிலை 101.1 டிகிரி பதிவானது. அதே வெப்பநிலை நேற்றும் நீடித்தது. நேற்றுடன் கத்திரி வெயில் முடிவுக்கு வந்தது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் ஜாதி மாறி கலப்பு திருமணம் செய்து கொண்ட புதுமண தம்பதிகள் தங்களுக்கு கொலை மிரட்டல் வருவதால் பாதுகாப்பு கேட்டு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தஞ்சமடைந்தனர். புதுச்சேரியை அடுத்த தவளக்குப்பம் தானம்பாளையத்தை சேர்ந்தவர் 23 வயதான ரிஷிகா. இவர் அதே பகுதியை சேர்ந்த வைத்தியநாதன் என்பவரை கடந்த 4 ஆண்டுகளாக தீவிரமாக காதலித்து வந்துள்ளார். இவர்களின் காதல் விவகாரம் ரிஷிகாவின் வீட்டிற்கு தெரிய வரவே அவரது பெற்றோர்கள் கடுமையாக கண்டித்து உள்ளனர். இவர்களின் காதல் விவகாரத்திற்கு பெற்றோர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கவே 2 பேரும் வீட்டிலிருந்து வெளியேறி கடந்த 23ஆம் தேதி திருமணம் செய்து கொண்டனர். இதன் பின்பு மணப்பெண் ரிஷிகாவின் உறவினர்களிடமிருந்து கொலை மிரட்டல் வருவதாக கூறி பாதுகாப்பு கேட்டு புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தஞ்சமடைந்து புகார் அளித்தனர். புகார் மனுவில் இருவரின் சம்மதத்தோடு வீட்டிலிருந்து வெளியேறி திருமணம் செய்து கொண்டோம். ஆனால் தற்போது ஆட்கள் வைத்து கொலை செய்து விடுவதாக மிரட்டுவதாகவும், எனவே பெண் வீட்டாரிடமிருந்து தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என அந்த புகார் மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் மணப்பெண் ரிஷிகா கூறுகையில், எனது விருப்பத்தின் பேரிலேயே வீட்டிலிருந்து வெளியேறி வைத்தியநாதனை திருமணம் செய்து கொண்டதாகவும், என்னை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் எனது வீட்டார் எனது கணவரை கொலை செய்து விடுவதாக மிரட்டுகின்றார்கள். அவரது வீட்டிற்கு தொந்தரவு கொடுக்கிறார்கள். எனவே எனது கணவரும் எனது கணவர் வீட்டாருக்கும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அதற்கு என் வீட்டாரே பொறுப்பு என்றும் காவல்துறை அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நிறுத்தப்பட்ட விமான சேவை மீண்டும் துவங்கும் பணி அக்டோபர் மாதத்திற்கு தள்ளி போகிறது. புதுச்சேரியில் ஸ்பைஸ் ஜெட் நிறுவனத்தின் விமான சேவை 2 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வந்தது. இந்நிறுவனத்தில் 90 பேர் பயணிக்கக்கூடிய ஒரே விமானம் தினசரி ஹைதராபாத்தில் இருந்து புறப்பட்டு புதுச்சேரி வந்தது. இங்கிருந்து பெங்களூரு சென்று அங்கிருந்து புதுச்சேரி வந்து மீண்டும் ஹைதராபாத் செல்கிறது. இந்த நிலையில் கடந்த மார்ச் 30ஆம் தேதி முதல் தனது விமான சேவையை ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் நிறுத்திவிட்டு வெளியேறியது. அதைத் தொடர்ந்து புதுச்சேரியில் மீண்டும் பெங்களூரு மற்றும் ஹைதராபாத்திற்கு விமான சேவை அளிக்க இண்டிகோ நிறுவனம் முன்வந்தது. வரும் ஜூலை மாதம் முதல் சேவை துவங்குவதாக அறிவித்திருந்தது. கடந்த சில நாட்களுக்கு முன் இண்டிகோ விமான நிறுவன அதிகாரிகள் மற்றும் புதுச்சேரி விமான அதிகாரிகள் இடையே காணொலி மூலம் நடத்திய கூட்டத்தில் புதுச்சேரி விமான சேவையை அக்டோபர் மாதத்தில் இருந்து தொடங்கிக் கொள்வதாகவும், புதுச்சேரி விமான நிலைய வளாகத்தில் 2 அலுவலக அறை மற்றும் விமான பராமரிப்பதற்கான பணிமனைக்கான இடம் ஆகியவை வேண்டும் என இண்டிகோ அதிகாரிகள் கேட்டனர்.
அதையொட்டி ஐதராபாத், பெங்களூரு தனித்தனியாக 2 விமான சேவைகள் வழங்க உள்ள இண்டிகோ நிறுவனம் கொச்சி அல்லது திருப்பதிக்கு 3வது விமான சேவையை இயக்குவதற்கும் தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. மேலும் ஏர் சபா என்ற விமான நிறுவனம் 19 பேர் பயணிக்கக்கூடிய சிறிய ரக விமானத்தை 1500 ரூபாய்க்கும் குறைவான கட்டணத்தில் புதுச்சேரி, சென்னைக்கு தினசரி 5 முறை இயக்க உள்ளதாகவும் இந்த சேவை விரைவில் துவங்கும் என விமான நிலைய ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். SC/ST மாணவர்களிடம் கல்வி கட்டணம் கேட்டு தொல்லை கொடுக்க கூடாது என தனியார் பள்ளி, கல்லூரிகளுக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் SC/ST மாணவர்களின் கல்வி செலவு முழுவதையும் அரசு ஏற்கும் திட்டம் ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் உள்ள சிக்கல்களை விவாதிப்பதற்காக முதல்வர் ரங்கசாமி உத்தரவின் பேரில் கல்வித்துறையின் ஆய்வுக் கூட்டம் பள்ளி கல்வித்துறை இயக்குநரின் அலுவலகத்தில் நடந்தது. இக்கூட்டத்தில் கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி, ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி, துணை இயக்குநர் சிவராமன், முதன்மை கல்வி அதிகாரி தனசெல்வம், நோடல் அதிகாரி பழனி, ஆதிதிராவிடர் நலத்துறை கண்காணிப்பாளர் வேல்முருகன் மற்றும் கல்வித்துறை ஆதிதிராவிடர் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் கூறுகையில், கடந்த 2023-2024 கல்வியாண்டு கட்டணமாக 38 கோடியை அந்த பள்ளி அப்போது ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் கூறுகையில், கடந்த 2023-2024 கல்வியாண்டு கட்டணமாக 38 கோடி ரூபாயை அந்தந்த பள்ளிகளுக்கு அரசு வழங்கியுள்ளது. அரசு நிர்ணயம் செய்துள்ள கல்வி கட்டணத்தை மட்டும்தான் அந்த பள்ளிகள் வசூலிக்க வேண்டும். கூடுதல் கட்டணம் வசூலிக்கக்கூடாது. மேலும் முன்கூட்டியே மாணவர்களிடம் கட்டணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடாது, மன உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடாது. இதுபோன்று நடந்தால் அந்த பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரை பகுதியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு செய்த லாரி ஓட்டுநரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மாநிலம் கூனிச்சம்பட்டு பகுதியைச் சேர்ந்த 5ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமி ஒருவர் பள்ளி விடுமுறை என்பதால் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருவக்கரை பகுதியில் உள்ள தனது பாட்டு வீட்டிற்கு சென்ற நிலையில் நேற்று சிறுமி வீட்டு அருகில் வெளியே விளையாடி கொண்டிருந்த போது அப்போது அந்த வழியாக வந்த லாரி ஓட்டுநர் ஒருவர் தண்ணீர் கேட்பது போல கேட்டு அச்சிறுமியை தூக்கிக் கொண்டு லாரிக்குள் சென்றுள்ளார். அப்போது அதிர்ச்சி அடைந்த சிறுமி கூச்சலிட அருகில் இருந்தவர்கள் சிறுமியின் கூச்சல் சத்தம் கேட்டு லாரிக்குள் சென்று பார்த்தபோது ஓட்டுநர் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து கோட்டக்குப்பம் மகளிர் காவல் நிலையத்திற்கு அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த லாரி ஓட்டுநரை கைது செய்து விசாரணை செய்ததில் அவர் புதுச்சேரி மாநிலம் சுத்துக்கேணி பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பது தெரியவந்ததை தொடர்ந்து அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். காதல் திருமணம் செய்த பெண் காவல் நிலையத்தில் புகார். பெற்றோரால் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் மீண்டும் அதிகரிக்கும் வெயில். வெப்பத்தின் தாக்கத்தால் மக்கள் அவதி. சிறுமிக்கு பாலியல் தொல்லை. போக்சோவில் லாரி டிரைவர் கைது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.